மல்லி கண்ட கனவு பலிக்கக்கூடாது. மயிலுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம அவங்க திரும்ப சேஃபா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. மல்லிக்கு இப்படி ஒரு கனவு வரும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் மயில பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் தான் போட்டாங்க. அடுத்து கால் பண்ணல. கால் பண்ணா கூட எடுக்கல அப்படிங்கிறதால, மயிலுக்கு என்ன ஆயிருக்கும்? ஏதாச்சும் பொய் சொல்லியிருப்பாளா? எங்கேயும் போயிருப்பாளா? அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு பதட்டத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா விஜய பொறுத்தவரைக்கும் மயில ரொம்பவே நம்புறாங்க. இந்த இந்த காலத்து பொண்ணுங்கலாம் ரொம்பவே பிரில்லியன்ட்டா இருப்பாங்க. அத பத்திலாம் நீ எதுவும் கவலைப்படாத. ஏதாச்சும் அவங்க ஃப்ரெண்ட பார்க்க போயிருப்பா. நீ ஏதாச்சும் திட்டுவ அப்படிங்கிறதால தான் உன்கிட்ட மறைச்சிருப்பா அப்படிங்கிற மாரி, அப்ப கூட அவ்ளோ நம்பிக்கையா இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. உடனே நான் என் தங்கச்சிய பார்க்கணும் அப்படிங்கிற மாரி மல்லி சொல்றாங்க. இந்த நைட் டைம்ல போய் பார்க்கறது நல்லா இருக்காது. காலையில போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி சமாதானப்படுத்தி தூங்க வச்சுர்றாங்க. இப்ப அங்க மயிலுக்குமே உண்மை ஓரளவு தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதால எப்படியாச்சும் வெளியில போணும் அப்படிங்கிற மாரி தான் நெனைக்கிறாங்க. ஆனா தினேஷ் சும்மா விடுவாங்களா? பிரியாணி வாங்கி குடுக்குறாங்க, ஜூஸ் கொண்டு வந்து குடுக்குறாங்க. அதுல எல்லாமே ஒரு மயக்க மருந்து போட்டு தான் குடுக்குறாங்க. இது ஓரளவு மயிலுக்கு தெரியுது அப்படிங்கிறதால, அத அவங்க அவாய்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எதையுமே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஆனா தினேஷ் விடுவாங்களா? அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க நெனச்ச காரியம் நடக்கணும். எப்படியாச்சும் அந்த நகைய எடுத்துறணும் அப்படிங்கிற மாரியும், மயில வித்துறணும் அப்படிங்கிற நோக்கத்தோடயும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதால அவங்கள ரொம்பவே கம்பல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா மயில் அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில மயில் என்ன முடிவு எடுக்க போறாங்க? அந்த அந்த ரூம் பாய் மூலமா எப்படியாச்சும் வெளியில வந்து தப்பிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா, அவங்களுக்குமே தெரியுது இந்த தினேஷ் நல்லவன் இல்ல அப்படிங்கிறதால, நைட்டு 10 மணிக்கு மேல நான் ஷிஃப்ட் முடிஞ்சு போறப்ப நீ வந்துருமா, நான் உன்ன பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுர்றேன் அப்படிங்கிற மாரி தான் அவ்ளோ அக்கறையா சொல்றாங்க. இப்படியும் ஒரு சில நல்ல மனிதர்கள் இருக்க தான் செய்றாங்க. அதனால தான் தன்னோட பொண்ணு போல இப்ப மயிலுக்கு உதவுறாங்க. மயிலுமே ஓரளவு தினேஷ் கெட்டவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதால, அந்த ரூம் பாய் மூலமா எப்படியாச்சும் அங்க இருந்து தப்பிச்சுருவாங்க. மல்லி காலையில போய் ஹாஸ்டல்ல தங்கச்சிய பார்க்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா, அதற்கு முன்னாடியே மயில் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ பார்க்குறதுக்கே சூப்பரா இருக்கு. உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.